சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் வி. ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் உருவான படம் பேரும் புகழும். இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். படத்தில் பல பாடல்கள் இருந்தாலும் ஒரு தாலாட்டு பாடல் மட்டும் மிகவும் ஸ்பெஷலாக இருக்க வேண்டும் என்று இயக்குனர் விரும்பினார். அதற்காக அவர் கவியரசர் கண்ணதாசனை அணுகினார். கண்ணதாசன் ஒரு சூழலை கேட்டால் உடனே வரிகளை சொல்லிவிடுவார். இந்த பாடலுக்காக எம்.எஸ்.வி. ஒரு மென்மையான மெட்டை போட்டு காட்டினார். அதை கேட்ட கவியரசர் தானே தனக்குள் ரசிக்கின்றாள், தன் முகம் கண்டு சிரிக்கின்றாள் என்று தனது வழக்கமான வேகத்தில் வரிகளைச் சொன்னார். வரிகள் அனைத்தையும் தேனாக இருந்தன. ஆனால் அங்கேதான் ஒரு திருப்பம் காத்திருந்தது. இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அந்த பாடலை கேட்டுவிட்டு, கவிஞரே, பாடல் மிக அற்புதம், ஆனால் ஏதோ 2 வரிகள் மட்டும் குறைவாக இருப்பது போல தெரிகிறது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். கண்ணதாசனுக்கு தனது எழுத்து மீது அதீத நம்பிக்கை உண்டு. அவர் எழுதிய வரிகள் அத்தனையும் அந்த சூழலுக்கு சரியாக பொருந்தின. ஆனால் இயக்குனர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட உணர்வை எதிர்பார்த்தார். இதற்காக அவர் கவியரசருக்கு ஒரு வலை விரித்தார். அதாவது கவியரசரை மீண்டும் மீண்டும் யோசிக்க வைத்து அவரிடமிருந்து இன்னும் ஒரு சிறந்த கருத்தை பெற வேண்டும் என்பதுதான் அந்த இயக்குனரின் இரகசிய திட்டம். கவியரசர் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தார். பிறகு, சரி, எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அந்த சூழலை இன்னும் ஆழமாக விவரித்தார். ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து ரசிக்கும் போது ஏற்படும் அந்த பரவசத்தை இன்னும் ஒரு படி மேலாக போய் பார்த்தார். உடனே கவியரசர் அந்த பாடலில் விடுபட்டதாக இயக்குனர் கருதிய அந்த புதிய வரிகளைச் சேர்த்தார். அந்த வரிகள் சேர்ந்த பிறகு அந்த தாலாட்டு பாடல் ஒரு முழுமையான காவியமாக மாறியது. எம்.எஸ்.வியும் அந்த வரிகளுக்கு தகுந்தாற்போல் இசையில் சிறு மாற்றங்களை செய்து மெருகேற்றினார். இந்த பாடல் வெளியான பிறகு பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது. இன்றும் தாலாட்டு பாடல்கள் என்றாலே தானே தனக்குள் ரசிக்கின்றாள் பாடல் நிச்சயம் அந்த பட்டியலில் இருக்கும். இயக்குனரின் அந்த சின்ன பிடிவாதமும் கவியரசரின் அந்த அசாத்திய வேகமும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். ஒரு சிறந்த படைப்பு என்பது பலருடைய உழைப்பாலும் விவாதங்களாலும் தான் உருவாகிறது என்பதற்கு பேரும் புகழும் படத்தில் வந்த இந்த பாடலே சாட்சி. கவியரசரை மிரள வைத்த அந்த இயக்குனரின் தேடலும் கவியரசரின் அந்த பெருந்தன்மையும்தான் இன்றும் நம் காதுகளில் தேனாக பாய்கிறது. நேர்களே, இந்த தாலாட்டு பாடலில் உங்களுக்கு பிடித்த வரி எது? கவியரசருக்கும் இயக்குனருக்கும் நடந்த இந்த விவாதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற ரகசிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.